Hello guys, welcome back to CSS series. லாஸ்ட் வீடியோல வந்து CSS பேக்ரவுண்ட் பத்தி பார்த்திருப்போம். இந்த வீடியோல வந்து CSS பார்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். ஏன்னா இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கான்செப்ட் வந்து கவர் பண்ண போறோம். பேக்ரவுண்ட் மாதிரி லாஸ்ட் வீடியோ மாதிரி நம்ம வந்து கவர் பண்ண போறோம். ஏன்னா வந்து இந்த ஒரு டாபிக்லயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு. ஸோ தட் இந்த வீடியோ கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். ஓகே. ஸோ அதனால நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, நீங்க வந்து இந்த வீடியோ பார்க்க சைட்ல வந்து உங்களோட சிஸ்டத்திலயோ ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல பாஸ் பண்ணி திருப்பியும் நீங்க வந்து உங்களோட கோடுக்கு போய் நீங்க அடிச்சு பார்த்தா தான் உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஜஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. ஓகே. ஸோ பார்டர்ஸ். பார்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிம்பிள். நம்ம வந்து ஒரு சார்ட்ல வந்து ஒரு எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பார்டர் போடுவோம். இல்லன்னா நம்ம வந்து ஒரு A4 ஷீட்ல ஏதாச்சும் ஒண்ணு நம்ம வரையணும்னா நம்ம வந்து ஒரு பார்டர் போடுவோம். ஒரு ஸ்கொயர் மாரி இருக்கும் இல்லையா? அதே மாரி நம்மனால HTML கொண்டு வர முடியும். ஸோ அதுதான் எப்படி இந்த வீடியோலன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ வந்து நீங்க எந்த எலிமெண்ட்ஸ்க்கு வேணாலும் இந்த பார்டர் ஸ்டைல நீங்க அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? இங்க வந்து நான் வந்து என்னோட H1 டேக்குக்கு வந்து எனக்கு பார்டர் அப்ளை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ அதனால இந்த கிளாஸ் செலக்டர்ஸ் வச்சு நான் அந்த பர்ட்டிகுலர் எலிமெண்ட்ட நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அந்த ஹெட்ங்கிறது இருக்கு. அந்த ஹெட்ங்கிறத நான் எடுத்துக்கிறேன். ஸோ கிளாஸ் நேம் வந்து டிஃபைன் செலக்டர் யூஸ் பண்ணோம்னா டாட் அப்புறம் கிளாஸ் நேம் செலக்டர். ஓகே. இப்போ வந்து பாருங்க. இதுதான் என்னோட நார்மல் HTML. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்டைலுமே நான் அப்ளை பண்ணல. ஓகே. இப்ப இந்த இதுக்கு எனக்கு பர்ட்டிகுலர் இதுக்கு எனக்கு பார்டர் கொண்டு வரணும். ஓகே. அது எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்டர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. அது என்ன ப்ராப்பர்ட்டீஸ்ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்ப எந்த மாரி ஸ்டைல் ஆஃப் பார்டர் உங்களுக்கு வேணும்னு டிஃபைன் பண்றதுக்கு பார்டர் டாட் ஸ்டைல் பார்டர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதனால நீங்க வந்து உங்களோட பார்டர் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க அதுல வேல்யூவா பாஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த பார்டர் வித் எவ்வளோ பிக்சலா இருக்கணும், எவ்வளோ திக்னஸ்ல இருக்கணும் அப்படின்னு டிஃபைன் பண்றதுக்காக பார்டர் வித்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த பார்டர் என்ன கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பார்டர் கலர்ன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் எனக்கு பார்டர் அப்ளை ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் மட்டும் எனக்கு பார்டர் இருக்கணும். ரைட் பார்டர் இந்த கலர்ல இருக்கணும். அந்த மாரி குடுக்கணும்னா, பார்டர் சைட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பார்டர்ஸ் எல்லாத்தையுமே ஷார்ட் ஹேண்ட்ல எழுதுறதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஜஸ்ட் லைக் தட் பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால டிஃபைன் பண்ண முடியும். ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பார்டர் வந்து எனக்கு வந்து ஆ ரவுண்டடா வேணும். அந்த அதாவது அந்த 4 எட்ஜஸ்ல எனக்கு கர்வ்டா வேணும். அந்த மாரி நெனச்சீங்கன்னா, அதுக்கு வந்து பார்டர் ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணலாம். இந்த வி இந்த வீடியோலயே வந்து பார்த்தீங்கன்னா, நான் நெறைய கவர் பண்ணியிருப்பேன். பட் நீங்க பயப்பட வேணாம். ஒண்ணொண்ணுமே டீட்டெயில்டா நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். பார்டர் ஸ்டைல். ஓகே. ஸோ இப்ப நான் இங்க வந்து ஒரு பார்டர் ஸ்டைல் வைக்க போறேன். என்னோட ஹெட்டுக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு பார்டர் ஸ்டைல் வேணும். அதனால நான் இங்க வந்து பார்டர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஸ்டைல். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டேஷ்டு, டபுள், குரூவ், ஹிடன், அதுக்கப்புறம் ஆஃப்செட், சாலிட் அந்த மாரி சொல்லிட்டு நெறைய இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு பிளெயின் லைனா வேணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க சாலிட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேஜ் அதாவது HTML வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டைல் ஆயிருச்சு. இப்ப ஹெல்லோ வேர்ல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பார்டர் வந்துருச்சு. இந்த பார்டர் என்ன பண்ணும்னா, அந்த அதாவது அந்த எலிமெண்ட் வந்து எவ்வளோ விட்த் எடுத்துக்கோ, எவ்வளோ ஹைட் எடுத்துக்கோ, அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு பார்டர் வந்து டிரா பண்ணி நம்மளுக்கு தந்துரும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பார்டர் வந்து ஹெட்டிங்க்கு நம்ம வரைஞ்சாச்சு. இதே மாரி நெறைய ப்ராப்பர்ட்டீஸ் அதாவது நெறைய வேல்யூஸ் இருக்கு. உங்களுக்கு டாட்டட் வேணும், எனக்கு டாட்டடா வேணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இந்த மாரி டாட்டடா இருக்கும். அதே மாரி டேஷ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, டேஷா வரும். இதே மாரி நெறைய ப்ராப்பர்ட்டீஸ் நீங்கனால அப்ளை பண்ண முடியும். அவுட்செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஒரு பாக்ஸ் ஷேடோ மாரி உங்களுக்கு தெரியுது இல்லையா? இந்த மாரி இருக்கு. ஸோ நீங்க வந்து என்ன மாரி இது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்க வந்து இன்னொன்னு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி அ கலர்டா UIயா இருக்குது இந்த இது. ரொம்பவுமே திக்னஸ் கம்மியா இருக்கு. அந்த பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர்ல இருக்கு. ஆனா அதோட பேக்கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்ல இருக்கு. சம்திங் லைக் தட். ஸோ இந்த மாரி நீங்க நெறைய ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ் இருக்கு. நீங்க ஒவ்வொன்னும் உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியாது. பட் உங்களால நீங்க வந்து சர்ச் பண்ணிக்க முடியும். எப்படி எனக்கு பார்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணீங்கன்னா, அந்த வேல்யூ உங்களுக்கு த்ரோ பண்ணிடும். நீங்க பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க வந்து கீப் ஆன் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஜஸ்ட் லைக் தட் நீங்க வந்து எல்லா
வேல்யூஸுமே உங்களுக்கு மெமரைஸ்டா இருக்கும். நீங்க அத ஜஸ்ட் லைக் தட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் சொல்றேன். நீங்க வொர்க் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஐடியா கிடைக்கும். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ பார்டர் ஸ்டைல பத்தி பார்த்தாச்சுன்னா, இது வந்து சம்திங் லைக் என்ன வச்சுக்கிறேன், ஆ சாலிட்ன்னே வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. ஓகே. ஸோ சாலிட். நெக்ஸ்ட் எனக்கு அந்த பார்டரோட திக்னஸ் இருக்கு இல்லையா? இது வந்து நம்மளால இன்கிரீஸ் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் பிக்சல்ஸ்ல தரலாம். இல்ல வந்து ஒரு பெர்சன்டேஜ்ல தரலாம். ஸோ இந்த மாரி நெறைய யூனிட்ஸ் இருக்கு. அந்த சிஎஸ் யூனிட்ஸ் வந்து ஒரு தனி வீடியோவா பார்க்கலாம். இப்ப வந்து நான் வந்து பிக்சல்ஸ்ல தரேன். ஓகேவா? எனக்கு வந்து ஒரு 8 பிக்சல்ஸ் இருக்கணும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அதனால எனக்கு 8 பிக்சல்ஸ்ல எனக்கு ஒரு பார்டர் வரைஞ்சிருச்சு. ஸோ இது ஜூம்டா பார்க்கறனால உங்களுக்கு தெரியுது. இது ஜூம் அவுட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து தெரியும் அந்த ஆக்சுவல் அவுட்புட். ஓகே, ஃபைன். நான் இது ஒரு 100 குடுத்துக்கிறேன். ஸோ 100ல அதாவது இதுதான் வந்து நார்மல் வியூ. நான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா டீட்டெயில்டா தெரியணுங்கிறதுக்காக தான் நான் குடுத்துருக்கிறேன். இங்க கொஞ்சம் பிக்சல்ஸ் நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 4 பிக்சல்ஸ் விட்த்ல இருக்கு நம்மளுக்கு. ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா, டேஷ்ட் ஐ மீன் சாலிடா இருக்கு. ஓகே. இப்ப இந்த பார்டர் விட்த் இருக்கு இல்லையா? இந்த பார்டர் கலர் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு தான் வந்து பார்டர் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ பார்டர் இந்த கலர் நான் ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் தரேன். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பார்டரோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் ஆயிடுச்சு. அகைன் இந்த பார்டர் கலர்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த கலர்ல வேணாலும் மென்ஷன் பண்ணலாம். ஆர்ஜிபி இல்ல வந்து ஹெக்ஸாடெசிமல் இல்லன்னா ஹெச்எஸ்எல்ஏல வந்து கூட டிஃபைன் பண்ணலாம் முடியும். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பார்டர் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு பார்டர் டாப்ல மட்டும் எனக்கு வந்து டாட்டடா இருக்கணும்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால பார்டர் டாப்ல இருக்கிற பார்டர் டாப் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லெஃப்ட் வந்துருச்சு, ரைட் வந்துருச்சு, எல்லாமே வந்துரும். ஸோ பார்டர் இருக்கிற ஸ்டைல் எனக்கு எப்படி இருக்கணும்னா, டாட்டடா இருக்கணும். இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டாட்டடா இருக்கு. ஸோ இதே மாரி நீங்க வந்து சம்திங் லைக் நான் பாட்டம் வைக்கிறேன். பார்டர், பாட்டம் அதோட ஸ்டைல் வந்து எப்படி இருக்கணும்னா, சம்திங் லைக் டபுளா இருக்கணும்னு நெனைக்கிறேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கீழ இங்க டபுளா இருக்கு. ஓகே. ஸோ இந்த மாரி தனித்தனியா நீங்க வந்து உங்களால ஸ்பெசிஃபை பண்ண முடியும். இந்த மாரி எனக்கு இந்த இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, பார்டர் ஷார்ட் ஹேண்ட். ஸோ இப்ப இது இருக்கு இல்லையா? இது எல்லாமே நம்மளால ஒரே லைன்ல எழுத முடியும். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்ப இந்த கோட் எல்லாத்தையும் நான் வந்து எடுத்துர்றேன். ஜஸ்ட் லைக் தட் பார்டர் அப்படின்னு நான் தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமென்ட் என்னன்னா, அந்த பார்டரோட விட்த். நான் விட்த் வந்து பார்த்தீங்கன்னா 4 பிக்சல்ஸ் அப்படின்னு தரேன். நெக்ஸ்ட் வந்து அந்த பார்டரோட ஸ்டைல். ஸ்டைல் வந்து நான் இப்போதைக்கு சாலிட்ன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட கலர், பார்டர் கலர். ஸோ ரெட். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரே லைன்ல இது எல்லாத்தையும் நான் வந்து இது பண்ணிட்டேன். ஸோ இந்த பார்டர் நீங்க குடுத்துட்டீங்கன்னா, இங்க வந்து ஸ்டைல்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட், ரெக்வயர்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அத எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டைல்ஸ் அப்ளை ஆகாது. இந்த 4 பிக்சல்ஸ் அதுக்கப்புறம் இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷனல் தான். பட் இந்த சாலிட் அதாவது இதோட பார்டரோட ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்வயர்ட். ஸோ அதனால வந்து நீங்க வந்து அந்த ஸ்டைல மட்டும் டிஃபைன் பண்ணுவீங்க. ஓகே, ஃபைன். ஸோ இதே மாரி ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டீஸ் பார்டர்ஸ்க்கு நெறைய இருக்கு. அத வந்து நீங்க செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, பார்டர் ரேடியஸ். ஸோ பார்டர் ரேடியஸ் என்ன பண்ணும்னா, இப்ப உங்களுக்கு வந்து இந்த எட்ஜஸ் 4 எட்ஜஸ்ல உங்களுக்கு வந்து ரவுண்டடா இருந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து பார்டர் ரேடியஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்டர் ரேடியஸ் அகைன் நீங்க வந்து இது வந்து ஒரு பிக்சல் வேல்யூ இல்ல பெர்சன்டேஜ் வேல்யூல தரலாம். நான் இங்க பிக்சல்ஸ்ல தர்றேன். சம்திங் லைக் 4 பிக்சல்ஸ் அப்படின்னு தரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஷார்ப் எட்ஜஸ் போயிட்டு ஸ்மூத் எட்ஜஸ் நம்மளுக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா? இதே வந்து உன்னி நம்மளால கம்மிப்படுத்த முடியும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உன்னி நம்மளுக்கு இதாயிருச்சு. ஸோ இந்த மாரி பார்டர் ப்ராப்பர்ட்டி வச்சு நம்மனால எந்த பார்டர் வேணாலும் நம்மனால ஸ்டைல் பண்ண முடியும். ஸோ இதே மாரி நெறைய வீடியோஸ் நம்ம வந்து கவர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து சிஎஸ்எஸ் மார்ஜின பத்தி பார்க்கலாம்.